ஸ்ரீ மகாபேவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. இந்த பதிவில் எளிமையான பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது நோய்களால் ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்க, படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க, தினந்தோறும் மருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் என்னால் வீட்டு வேலையே செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரிங்க, நோய்கள் தீரணும், அவங்க வேலையை அவங்களா நல்லபடியாக பார்த்துக்கணும், யாருக்கும் தொந்தரவு தராமல் எழுந்து நடமாடணும், ரொம்ப படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க கூட எழுந்து நடமாடணும். அப்படிங்கும்போது நாம் தெய்வத்துக்கிட்ட தான் முறையிடணும். அப்படி நம்ம தெய்வத்துக்கிட்ட முறையிடும்போது நாம் கேட்கக்கூடிய கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாங்க. அதுபோல் நோய்கள் தீரணும் அப்படிங்கும்போது நாம் செய்ய வேண்டியது திருக்கடையூர் அபிராமி தாயாருடைய பாடல் 24வது பாடலுங்க. நோய்கள் தீர்வதற்குன்னே எழுதி வைத்த பாடல். அந்த பாடலை தினந்தோறும் மனமுருக காலையிலேயோ மாலையிலேயோ உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த பாடலை மனமுருக நோய்கள் தீரணும்னு சொல்லி நீங்கள் படிச்சுக்கிட்டே வாங்க. தினந்தோறும் விடாமல் படிச்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாங்க எப்படியாப்பட்ட நோய்களாக இருந்தாலும் அது தீர்ந்து நல்லபடியாக நீங்கள் குணமாகி உங்களுடைய வேலையை நீங்களே பார்க்குற அளவுக்கு இருப்பீங்க. மருந்து மாத்திரைகளே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி அம்மாக்கிட்ட வேண்டிக்கோங்க. அம்மாக்கிட்ட கேட்க வேண்டிய அத்தனை கோரிக்கைகளையும் கேளுங்க. அத்தனை கோரிக்கைகளையும் நாம் அனுபவிக்கணும். அப்படிங்கும்பொழுது நமக்கு கண்டிப்பாக ஆரோக்கியம் வேணும். அந்த ஆரோக்கியம் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் தாயார்கிட்ட மனம் முருகி கேளுங்க. கண்டிப்பாங்க நீங்கள் கேட்க 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 உங்களுக்கு அவங்களுடைய அனுக்கிரகம் பூரணமாக கிடைக்கும். நம்பிக்கையோடு இந்த பதிகத்தை சொல்லுங்கள். நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேங்க. நன்றி. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.